Chapter 7 Atoms and Molecules. Book back solution. சின்னஞ்சேறு ஆட்டம் சேர்ந்து மாலிக்யூலாகும் அகமாலிக்யூலாகும் ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு சேர்மங்கள் உருவாகும் வேதி சேர்மங்கள் உருவாகும். Hello students, let us go to book back problems. Which of the following has the smallest mass? A. 6.023 into 10 to the power 23 atoms of helium. B. 1 atom of helium. C. 2 gram of helium. D. 1 mole atoms of helium. ஸோ எதனுடைய நிறை குறைவு அப்படின்னு கணக்கில் கேட்டிருக்காங்க. ஹீலியம் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆகாய கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வாயு. என்ன காரணத்தினால? மிகவும் லேசானது. அதே மாதிரி மிகவும் லேசான ஒரு வாயு இந்த ஆகாய கப்பல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏர்ஷிப்ஸ் அதில் பயன்படுத்துகிறாங்க. என்ன வாயுன்னு தெரியுங்களா? ஹைட்ரஜன். ஆனால் ஹைட்ரஜனுடைய யூசேஜ் போக போக குறைஞ்சிருச்சு. என்ன காரணம்னா, மின்னல் வரும்போது ஹைட்ரஜன் வாயு தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இட் இஸ் கம்பஸ்டிபிள். அதனால் ஹைட்ரஜனை ஸ்லோவாக ஹீலியம் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போது சில குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எதனுடைய நிறை மிகவும் குறைவு? which has the smallest mass among the following four? 6.023 into 10 power 23 atoms of helium. எப்போவுமே இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் கணக்கு வரும்போது இந்த மோல் கணக்குகள் சொல்லுவாங்க. இந்த மோல், கிராம் மூலக்கூறு கனளவு, அதே மாதிரி நிறை, குவான்டிட்டி, அளவு, இதெல்லாம் வரும்போது ஒரு சின்ன ஈக்குவேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, முதல்ல இது என்ன தனிமம்? இது ஹீலியம். ஹீலியம் இது வாயுவா, லிக்விடா, சாலிடான்னு பார்க்கணும். இது கேஸ். therefore you put G here. அது எதுக்கு சமமாகும்னா, அதனுடைய அணுநிறை ஓரணு மூலக்கூறுவாக இருந்தால் அணுநிறை, பல்லணு மூலக்கூறுவாக இருந்தால் அதனுடைய மூலக்கூறு நிறை. இப்போது ஹீலியம் அணுநிறை 4 கிராம். சில அணுநிறைகளை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. அட்டாமிக் வெயிட்ஸு ஒரு லிஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அட்டாமிக் வெயிட்ஸ்னு சில அடிக்கடி உபயோகப்படக்கூடிய ஒரு லிஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். அணு எண்ணையும் அட்டாமிக் வெயிட்டையும் சில முக்கிய தனிமங்களுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இப்போ ஹீலியங்கிறது அணு எண் 2, அணு நிறை அதாவது பொருண்மையன், அட்டாமிக் மாஸ் 4 கிராம் நினைக்கிங்க. அதுக்கு பேர் தாங்க ஒரு மோல். ஒரு மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மோல் என்பது 4 கிராம் ஹீலியத்தை குறிக்கும். அல்லது 4 கிராம் ஹீலியம் என்பது ஒரு மோல் அளவை குறிக்கும். அது எத்தனை அணுக்களை கொண்டிருக்கும்னா 6.023 into 10 power 23 அணுக்களை கொண்டிருக்கும். He அணுக்களை கொண்டிருக்கும். ஆட்டம்ஸ். தென் அது வாயுவாக இருக்கிறதுனால திட்டவெப்ப அழுத்த நிலையில் எவ்வளவு கனளவை ஆக்கிரமிக்கும்னா 2.24 into 10 power -2 மீட்டர் கியூப் அல்லது வேறு ஒரு வேல்யூ, நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேல்யூ 22.4 லிட்டர் கனளவை ஆக்கிரமிக்கும். உங்களுக்கு இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஒன்று தான். இது வேண்டாம்னா இதை கேன்சல் பண்ணிடுங்க. இதுக்கு ஈக்குவலாக 22.4 லிட்டர்ஸ்னு போட்டுக்கலாம். இது எப்போ நீங்கள் இந்த 22.4 லிட்டர்ஸ் போடுவீங்கன்னா, இது வாயுவாக இருந்தால் மட்டும்தான் அது போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. சாலிடாக இருந்தாவோ, அதாவது திண்ம பொருளாக இருந்தாவோ, திரவ பொருளாக இருந்தாவோ, சாலிட் ஆர் லிக்விட்ஸ் should not have that last parameter. Okay, 22.4 liters. You should not put that for solids and liquids. Okay, now what is given? என்ன கொடுத்துருக்காங்க? அதுக்கு நேராக அதை எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 6.023 into 10 power 23. அப்போ அந்த நம்பர் கீழே இந்த நம்பரை எழுதலாம். கொடுத்துருக்கிறது 6.023 into 10 power 23 ஹீலியம் ஆட்டம்ஸ். இதில் எது மிக குறைந்த நிறை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் நிறைய கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நீ கால்குலேட் பண்ணி வெயிட்டை கண்டுபிடிச்சா எந்த வெயிட்டு கம்மியாக இருக்கோ அதுக்கு நம்ம ஆன்சர்னு சொல்லலாம். சரி, இவ்வளவு அணுக்கள் எவ்வளோ நிறைய கொண்டிருக்கும்? 4 கிராம். அவன் கேட்டிருக்கிறது அவ்வளோதான், 6.023 into 10 power 23. அப்போ உங்களுடைய விடை என்னது? தட் இஸ் ஈக்குவல் டு அதே 4 கிராம்ஸ் தான். ஏன்னா இந்த ரெண்டு நம்பர் ஒன்றா இருக்கிறதுனால இந்த வேல்யூ கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும். 4 கிராம்ஸ் ஓவர். தென் 1 ஆட்டம் ஆஃப் ஹீலியம் அடுத்து கேட்டிருக்காங்க. இவ்வளவு ஆட்டம்ஸினுடைய மாஸ் வெயிட் எவ்வளவு? 4 கிராம் இல்லைங்களா? 6.023 into 10 power 23 ஆட்டம்ஸு வெயிட் எவ்வளவு? 4 கிராம். therefore 1 atom
எப்படின்னு போட்டுங்க. கணக்கை ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். ஏன்னா 2 வேல்யூ கொடுத்துருக்கும் போது அதில் ஃபஸ்ட் வேல்யூ வந்தால் கணக்கு நம்ம ஆரம்பிக்கணும். எப்படி 6.023 into 10 power 23 atoms helium atoms equal to 4 gram. Therefore ஒரு ஹீலியம் அணு ஒரு ஹீலியம் ஆட்டத்தினுடைய மாசு. புரியுதுங்களா? இது இவ்வளவு மாசாக இருந்தால் இது எவ்வளவு மாஸ். ஃபஸ்ட் நம்பர் டவுன் 6.023 into 10 power 23 மேலே 4 into 1. இது எவ்வளோ வரும்னா இந்த 10 power 23 மேலே போயிடுச்சுன்னா 10 power -23 ஆகிடும். இதை கூட 4/6 எழுதிக்கலாம் into 10 power -23. 4/6 ஏன்னா 0.023 ஸ்மார்ட் கேல்குலேஷன் சொல்லுவாங்க. இதை நெக்லெக்ட் பண்ணி ரஃப் வேல்யூ கண்டுபிடிச்சு பாருங்களேன். நமக்கு ரஃபாக தானே தெரியணும் எது மிக குறைந்த நிறையை கொண்டது. அப்போ இது என்ன ஆகுது? 4/6ங்கிறது 0.667 into 10 power -23 அல்லது 6.67. புள்ளி ஒரு பக்கம் வலதுகை பக்கத்தில் போச்சுன்னா இதில் மைனஸ் சைன் கூடணும் into 10 power -24. அப்போ இதுங்க வேல்யூ எவ்வளோ வருது? 6.67 into 10 power -24 கிராம். ஓகே, இதோட கம்பேர் பண்ணும்போது மிக மிக குறைவு. ஏன்னா 10 power -24னா இதை 10 power 24ஆல் வகுக்கணும். 10 power 24னா எவ்வளோன்னு தெரியுதுங்களா? 6.67 டிவைடட் பை ஒரு 24 சைஃபர் போடணும். அதிகம் இல்லைங்க, 24 சைஃபர் தான். எண்ணிகிட்டே போட்டிங்கன்னா அத்தனையால் வகுத்தா கிடைக்கக்கூடியது என்ன? இந்த நிறை 24 இருக்குங்களா? 2 4 6 8 10 12 14 16 18 20 21 22 23 24 இந்த நிறை ஒரு 1 10ஆல் வகுத்தாவே 0.1. இவ்வளவு சைஃபரால் வகுத்தா எவ்வளோ நிறை இருக்கும்? மிக மிக குறைந்தது. சரி, 2 கிராம் ஹீலியம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அது 2 கிராம் தான், நமக்கு பிரச்சனை இல்லை. 2 கிராம், இது இவ்வளோ கிராம், இது இவ்வளோ கிராம், இது இவ்வளோ கிராம். ஒரு மோல் ஆட்டம், ஒரு மோல்னு என்னங்க? வாட் இஸ் meant by 1 mole of atom? The number, what is that number? Avogadro number. Avogadro numberங்கிறது 6.023 into 10 power 23 அப்படின்னாவே அது ஒரு மோலுக்கு ஈக்குவல். அப்போ ஒரு மோல் ஆட்டத்தினுடைய நிறை எவ்வளவு? கரெக்டாக ஒரு மோல் ஆட்டத்தினுடைய நிறை 4 கிராம் ஆகிடுது. அப்போ இந்த 4ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எதுக்கு மிக குறைவான நிறை இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சர். Comparing all the 4 values, the one which has the lowest mass will be your option. What is your option? That is option B. புரியுதுங்களா? Which of the following is a triatomic molecule? A. Glucose. B. Helium. C. Carbon dioxide. D. Hydrogen. So the question is, which is the triatomic molecule? Triatomic molecule means the molecule should contain 3 atoms only. அந்த மூலக்கூறில் 3 அணுக்கள் தான் இருக்கணும். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ். யூ மஸ்ட் நோ த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ். மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? குளுக்கோஸுங்கிறது C6H12O6. இதனுடைய அமைப்புலாம் CHO இங்கே இருக்கும், CHOH 4 times, CH2OH. ஒரு பெரிய அமைப்பு. அல்லது அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு தெரிஞ்சிருச்சுனாவே இது ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு மூலக்கூறில் 6 12 18 6 24 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் நாட் அவர் ஆப்ஷன். புரியுதா? குளுக்கோஸ் கண்டெய்ன்ஸ் 24 atoms in each molecule. Therefore, we cannot choose this glucose as the triatomic molecule. இப்போ ஹீலியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீலியங்கிறது ஓரணு வாயு. அந்த மூலக்கூறில் ஒரே ஒரு அணு தான் இருக்கும். இதை ஒரு ஹீலியம்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்போ இது மூவணு மூலக்கூறுவாக மாற முடியுமா? No, it is not triatomic. It is only monoatomic. Helium is monoatomic. Therefore, it is not our option. Then C, கார்பன் டை-ஆக்சைடு. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கார்பன் டை-ஆக்சைடு இந்த அமைப்பு இருக்கும். CO2 கார்பன் டை-ஆக்சைடு. கார்பன் இது, ஆக்சிஜன் ஆக்சிஜன். இது ரெண்டுக்கு நடுவில் டபுள் பாண்ட். இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், இங்கே ஒரு டபுள் பாண்ட். ரெட்டை பிணைப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்கானது. ஸோ இது கார்பன் டை-ஆக்சைடு மூலக்கூறுவாக இருந்ததுன்னா இதில் எத்தனை அணுக்கள் அதில் காணப்படுகின்றன? 3 அணுக்கள் காணப்படுகின்றன. It has 3 atoms in each molecule. Therefore, carbon dioxide is our option. That is, it has 3 atoms in a molecule. Okay, carbon dioxide. Then hydrogen எப்படி சார் இருக்கும்?
ஹைட்ரஜன் இந்த மாதிரி இருக்கும். ஹைட்ரஜன்கிறது ரொம்ப மிகச்சிறிய அணுக்களை கொண்ட ஈரணு மூலக்கூறு, 2 அணுக்கள் காணப்படுகின்றன. இட் இஸ் டயட்டாமிக் இன் நேச்சர். ஓகே, இட்ஸ் அட்டாமிசிட்டி இஸ் 2. இட்ஸ் நாட் ட்ரைஅட்டாமிக் மாலிக்யூல், இட் இஸ் ஒன்லி a diatomic molecule. So our carbon dioxide is the best option for us. Okay. The volume occupied by 4.4 grams of carbon dioxide at STP. A. 22.4 liter. B. 2.24 liter. C. 0.24 liter. D. 0.1 liter. So we know that it is CO2 molecule. Carbon dioxide. In between carbon and oxygen there is a double bond. Carbon and oxygen there is a double bond. Atomic mass of carbon 12, 16 oxygen, totally 44. So the molar mass, molecular weight is 44 gram per mole. CO2 மூலக்கூறினுடைய மூலக்கூறு நிறை 44 இல்லைங்களா? கார்பனுக்கு 12, ஆக்சிஜன் 16, 44. அப்போ 44 கிராம் என்பது அதனுடைய மூலக்கூறு நிறை ஆகிடுது. அது 1 மோல் அளவு. அந்த ஈக்குவேஷன் எழுதி பார்ப்போமா? CO2 ஈக்குவல் டு 44 கிராம், that is equal to 1 mole, that is equal to 6.023 into 10 power 23 CO2. மூலக்கூறுகள் எழுதுவீங்களா, அணுக்கள் எழுதுவீங்களா? இது மூலக்கூறு, more than 1 atoms, hetero triatomic molecule. So மூலக்கூறுகள், molecules. அது வாயுவாக இருக்கிறதுனால, இது கேஸாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த கடைசி இதை எழுதணும். 22.4 liters at STP. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 22.4 லிட்டர் கனளவை பருமனை ஆக்கிரமிக்கும். எவ்வளவு? 44 கிராம். சரிங்களா? இதே சாலிடாக இருந்தது, Fe, அயன், இரும்பு அப்படிலாம் இருந்ததுன்னா அந்த கடைசி காலம் எழுதக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? சரி, அப்போ இந்த கணக்கு எப்படி போடலாம்? என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நேராக இதை எழுதுங்க. 4.4 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 44 கிராமுக்கு கீழே 4.4 கிராம்னு எழுதலாம். இங்கேயும் கிராம் வரணும், இங்கேயும் கிராம் வரணும், அழகு கரெக்டாக இருக்கணும். தென் என்ன கேட்டிருக்காங்க? இந்த வால்யூம்னா பருமன். இதுதான் பருமன். See, இது மூலக்கூறுடைய பெயர், இது மூலக்கூறு எடை, இது அளவு 1 மோல் குவான்டிட்டி, இது நம்பர் மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை, இது பருமன் வால்யூம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம். அப்போ அதுக்கு நேராக கொஸ்டின் மார்க் போட்டுங்க. இப்படி கணக்கு போடலாம். 44 கிராம் CO2 என்பது 22.4 லிட்டர் பருமனை திட்டவெப்ப அழுத்த நிலையில் ஆக்கிரமிக்கும். தேர்ஃபோர் 4.4 கிராம் எவ்வளவு ஆக்கிரமிக்கும்? இப்போ இந்த 1, 2, 3, 4 இது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும். இதெல்லாம் மறந்துடுங்க. எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம்? 44 கிராம் இஸ் ஈக்குவல் டு 22.4 லிட்டர். தேர்ஃபோர் 4.4 கிராம் இஸ் ஈக்குவல் டு, இது மாதிரி வந்ததுன்னா புட் த ஃபர்ஸ்ட் நம்பர் டவுன், 44 கீழே அளிக்குங்க, மேலே 22.4 இன்ட்டு 4.4 தட் இஸ் ஈக்குவல் டு, கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 2.24 லிட்டர். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய விடை, சரியான விடை 2.24 லிட்டர். So what is the molar mass of carbon dioxide? 44. 44 gram will occupy 22.4 liters. Therefore 4.4 gram will occupy exactly 2.24 liters at STP. Okay. Mass of 1 mole of nitrogen atom is A. 28 AMU. B. 14 AMU. C. 28 grams. D. 14 grams. So what is the mass of 1 mole of nitrogen atom? The key point is atom, not molecules. What is the mass of 1 mole of nitrogen atom? 1 மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை என்ன? 28 அட்டாமிக் மாஸ் யூனிட், 14 அட்டாமிக் மாஸ் யூனிட், 28 கிராம், 14 கிராம். அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU. It is the mass of 1/12th part by mass of C12 atom. Okay. That will not appear in our equation. What is our equation? Nitrogen. That is equal to 28 gram. That is equal to 1 mole. That contains 6.023 into 10 power 23 N2 molecules. Since it is a gas,
since it is a gas, we have to include 22.4 liters at STP. So what is asked? 1 mole of nitrogen atom. You first calculate the mass of 1 mole of nitrogen molecules. 1 mole, that is 6.023 into 10 power 23 molecules. You just calculate what's the mass of 6.023 into 10 power 23 nitrogen molecules. 6.023 into 10 power 23 nitrogen மூலக்கூறுகளுடைய நிறைய கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது 28 கிராம்னு கொடுத்துருக்கான். அப்போ 6.023 into 10 power 23 N2 molecules is equal to 28 gram. Therefore 6.023 into 10 power 23 N atoms is exactly half of this value. இதில் பாதி ஏன்னா ஒரு நைட்ரஜன், இது நைட்ரஜன் மூலக்கூறு, nitrogen molecule. There are 2 atoms in each molecule. If you want to calculate the mass of one atom, the mass of molecule should be divided by 2. மூலக்கூறினுடைய அந்த எடையை 2ஆல் டிவைட் பண்ணிக்கங்க. இப்போது இது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 28 divided by 2 that is equal to 14 gram. நம்முடைய விடை 14 கிராம். புரியுதுங்களா? Which of the following represent 1 AMU? A. Mass of C12 atom. B. Mass of hydrogen atom. C. 1/12 of the mass of a C12 atom. D. Mass of O16 atom. So which of the following represents one atomic mass unit? That is mass of a C12 atom and mass of a hydrogen atom. 1/12 of the mass of a carbon 12 atom and mass of O16 atom. What is meant by 1 AMU? By definition, it is 1/12th part by mass of a carbon 12 atom. What is meant by carbon 12 atom? The carbon 12 isotope. There are 3 isotopes for carbon: carbon 12, carbon 13, carbon 14. But carbon 13 and carbon 14 masses are very negligible. Therefore, let us not consider them at all. Okay, so the major carbon content contains only C12 atom. That's why we select carbon, the one which has least number of isotopes. Okay, then mass of a carbon 12 atom. Let us consider this is hydrogen and this is carbon. Okay, this is hydrogen, this is carbon. Let us assume that this carbon has 12 times the mass of each hydrogen. If this is 1 gram, this will be 12 gram. Okay, so atomic unit, that is atomic mass unit, is nothing but the mass of 1/12th part by mass of carbon atom. Okay, why can't we call it as the mass of hydrogen atom? There lies the problem. What is that? Carbon has several isotopes. We should specifically mention hydrogen 11, that is protium. It is not mentioned here, mass of a hydrogen atom. If it is mentioned like hydrogen 11, then that will be also a correct answer. But the isotopic mass is not mentioned. Therefore, we cannot choose this, and definitely it is wrong. Mass of a carbon 12 atom. It is not atomic mass unit. 1/12th part by mass of this carbon 12 will be called as the atomic mass unit. Therefore, the first 2 options are wrong. Then third one, exactly the same correct option for us, 1/12th part by mass of a carbon atom. Then why this is wrong? Oxygen atomic number 16 should be divided by 16. That will also give 1 atomic mass unit. But the problem is here mass of an oxygen atom is given. Mass of an oxygen atom is 16 times the atomic mass unit. If it is given like that, 1/16th part by mass of oxygen O16, then that will also be a correct answer. Understand? So among the 4, the one C is the correct answer. So தமிழில் சொல்லப்போனால் 1 AMU என்பது 1/12 பங்கு கார்பன் 12 அணுவின் நிறைக்கு சமம். ஏன் ஹைட்ரஜனை நாம் இதை எடுத்துக்கலன்னா, ஹைட்ரஜனுக்கு ஐசோடோபிக் மாஸ் கொடுக்கல. ஹைட்ரஜனில் 3 ஐசோடோப் இருக்குது: புரோட்டியம், டியூட்டியம், ட்ரிட்டியம். H11, H12, H13 எதுவும் மென்ஷன் பண்ணாதனால நம்ம இதை எடுத்துக்கல. இதில் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் ஒரு
ஆக்சிஜன் அணுன்னு கொடுத்துருக்கான். ஒரு ஆக்சிஜன் அணுங்கிறது 16 மடங்கு 1 AMU மாதிரி 16 மடங்கு இருக்கும். கார்பன் 12 மடங்கு இருக்கும், ஆக்சிஜன் 16 மடங்கு இருக்கும். அப்போது அதை 1/16ன்னு போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதையும் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். பட் அதில் ஒரு அணுவின்னு போட்டிருக்கான், அது தவறு. எது மாதிரினா ஒரு கார்பன் அணுவின் மாதிரி, கார்பன் 12 அணுவின் மாதிரி. அது அட்டாமிக் மாஸ் யூனிட் இல்லைங்க. 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 12 பகுதியில் ஒரு பகுதி, 1/12th பார்ட் பை மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 12ங்கிறது எதை குறிக்கக்கூடியது? மாஸ் நம்பரை குறிக்கக்கூடியது. அந்த பர்டிகுலர் ஐசோடோப்பினுடைய நிறை எண், பொருண்மை எண்ணை குறிக்கக்கூடியது. ஓகே, நமக்கு பை டெஃபினிஷனாகவே நல்ல ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் 1 AMU? இட் இஸ் த மாஸ் ஆஃப் 1/12th பார்ட் பை மாஸ் ஆஃப் C12 ஆட்டம். C12ங்கிறது வரணும், 1/12th மாஸ் அதுன்னு சொல்லணும். சரிங்களா? 1/12th மாஸ் ஆஃப் C12 atom is called 1 atomic mass unit. Okay, so our option is C. Which of the following statement is incorrect? 1 gram of carbon 12 contain Avogadro numbers of atoms. 1 mole of oxygen gas contains Avogadro's number of molecules. C. 1 mole of hydrogen gas contain Avogadro's numbers of atoms. D. 1 mole of electrons stands for 6.023 into 10 to the power 23 electrons. So we know very well that 1 mole of any substance contains 6.023 into 10 power 23 basic units. Basic units mean it may be atoms, ions, radicals, molecules, any distinct chemical species. Okay, 1 mole is a quantity. ஒரு மோல் என்பது 6.023 into 10 power 23 அடிப்படை அலகுகளைச் சேர்ந்த ஒரு அளவு, குவான்டிட்டி. அது அணுவாக இருக்கலாம், அயனியாக இருக்கலாம், மூலக்கூறுகளாக இருக்கலாம், அணுத்தொகுப்பாக இருக்கலாம், எதுக்குமே அது பொருந்தும். ஒரு மோல் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க கரெக்டாக அவகாட்ரோ என் அப்படின்னு சொல்லுவாங்க. 6.023 into 10 power 23. அது எலக்ட்ரான்களுக்கும் பொருந்தும். ஒரு மோல் எலக்ட்ரான் அப்படின்னு என்ன அர்த்தம்? 6.023 into 10 power 23 எலக்ட்ரான். ஒரு மோல் புரோட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? 6.023 into 10 power 23 புரோட்டான். ஒரு மோல் நியூட்ரான் என்ன அர்த்தம்? 6.023 into 10 power 23 நியூட்ரான். ஒரு மோல் பென்சில்னு என்ன அர்த்தம்? 6.023 into 10 power 23 பென்சில்ஸ். இதை மனசில் வச்சுக்கிட்டு ப்ராப்ளத்தை பாருங்கள். 1 gram of carbon 12 contains Avogadro number of atoms. கார்பனை பொறுத்தவரை கார்பனுடைய அணுநிறை என்ன? 12. அப்போ 12 கிராம் என்பதில் தான் எவ்வளோ இருக்கும்? 6.023 into 10 power 23 அணுக்கள் காணப்படும், கார்பன் அணுக்கள். அப்போது 12 கிராமில் தான் அவ்வளவு காணப்படும், 1 கிராமில் அவ்வளவு காணப்படாது. அப்போ அது தவறான குற்றம் இருக்கலாம். ரெண்டாவது, ஒரு மோல் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் கண்டெய்ன்ஸ் Avogadro number of molecules. உண்மைதான், ஒரு மோல் ஆக்சிஜன் வாயுவில் அவகாட்ரோ எண்ணிக்கையுடைய மூலக்கூறுகள் காணப்படும். கரெக்ட். 1 mole of oxygen gas contains 6.023 into 10 power 23 oxygen molecules. ஒரு mole of hydrogen gas contains, அதே சொன்னீங்கன்னா அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். பட் அங்கே கணக்கில் கொடுத்துருக்கிறது என்னது? ஆட்டம்ஸ். அப்போ இதுவுமே தவறான குற்றம் இருக்கலாம். ஃபோர்த், ஒரு மோல் எலக்ட்ரான்ஸ் என்பது 6.023 into 10 power 23 எலக்ட்ரான்ஸ். இது சரியானது. இது சரி, இது சரி. ஆனால் 1 கிராம் கார்பன் 12இல் அவகாட்ரோ எண்ணிக்கை இருக்காது. இது எப்படி இருந்திருக்கணும்? 12 கிராம்னு இருந்திருந்ததுன்னா 12 கிராம் கார்பன் 12இல் அவகாட்ரோ எண்ணிக்கையுடைய அணுக்கள் காணப்படும். ஏன்னா 12 கிராம்ங்கிறது ஒரு மோல். ஒரு மோல் ஹைட்ரஜன் கேஸ் என்பது அவகாட்ரோ எண்ணிக்கையுடைய அணுக்கள் கிடையாது, ஹைட்ரஜன் மூலக்கூறு, ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அது கரெக்டாக இருக்கும். அப்போ இதுவுமே தப்பாகுது. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு தவறானது இருக்குது. சரிங்களா? The volume occupied by 1 mole of diatomic gas at STP is A. 11.2 liter, B. 5.6 liter, C. 22.4 liter, D. 44.8 liter. The volume occupied by 1 mole of a diatomic gas at STP. திட்டவெப்ப அழுத்தநிலையில் 1 மோல் வாயு ஆக்கிரமிக்கும் பருமன். 1 மோல் வாயு ஆக்கிரமிக்கும் பருமன் திட்டவெப்ப அழுத்த நிலையில். சரிங்களா? ஒரு 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க.
அந்த ஒரு மோல் டயட்டாமிக் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அது டயட்டாமிக்காக இருந்தாலும் சரி, ட்ரையட்டாமிக்காக இருந்தாலும் சரி, மோனோட்டாமிக்காக இருந்தாலும் சரி, கேஸ்னால் கேஸ் தான். அந்த கேஸ் திட்டவெப்பப்படுத்த நிலையில் எந்த ஒரு வாயுவுமே திட்டவெப்பப்படுத்த நிலையில் 22.4 லிட்டர் ஆக்குப்பை பண்ணும் அப்படிங்கிறது தான் கிராம் மூலக்கூறு கனவுங்கிற கான்செப்ட். So what is gram molar volume? It is the volume occupied by 1 mole of any gas, whether it is monatomic, diatomic or triatomic, whatever may be the atomicity of the gas, that will always occupy 22.4 liters at STP, that is at 0 degree Celsius and 1 atmospheric pressure. Understand? அதாவது ஹீலியம் போன்ற சிறிய அணுவாக இருந்தாலும் சரி, இது வந்து ஹைட்ரஜன் வச்சுக்கலாம், ஹைட்ரஜன் மூலக்கூறு, இது ஹீலியம் ஓரணு, ஹீலியம் ஓரணு, இது வந்து ஈரணு மூலக்கூறு, அல்லது நைட்ரஜன் இப்படி இருந்தாலும் சரி, ஆக்சிஜன் எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து மோனோ அட்டாமிக்காக இருந்தாலும் சரி, டயட்டாமிக்காக இருந்தாலும் சரி, ட்ரையட்டாமிக் ஓசோன் கேஸ் அப்படி எது இருந்தாலுமே அது திட்டவெப்பப்படுத்தினால் எவ்வளவு கனளவை ஆக்கிரமிக்கும்? 22.4 லிட்டர் ஆக்கிரமிக்கும். அப்போ நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் என்னது? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். The volume occupied by 1 mole of a diatomic gas or monatomic gas or a triatomic gas, but it must be a gas. At a STP it will occupy 22.4 liters. In the nucleus of Ca2040, there are 20 protons and 40 neutrons. B. 20 protons and 20 neutrons. C. 20 protons and 40 electrons. D. 40 protons and 20 electrons. So in the nucleus of calcium 2040, there are 20 protons, 40 neutrons. 20 protons, 20 neutrons, 20 protons, 40 electrons, 40 protons and 20 electrons. So what is calcium 2040? What do you mean by writing 20 in the left hand side bottom and 40 in the right hand side top? Okay, what do you mean? See, this calcium isotope contains atomic, this one is called atomic number and this one is called mass number. கீழே எழுதுறது அணு எண், மேலே எழுதுறது நிறை எண், பொருண்மை எண். அணு நிறைன்னு அதை நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா அணு நிறை அப்படின்னாவே ஒரு ஆவரேஜ் எடுத்து வரக்கூடியதுக்கு தான் நம்ம பொதுவாக ஆவரேஜ் அட்டாமிக் வெயிட் உள்ளது சராசரி அணு நிறை அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு குறிப்பிட்ட ஐசோடோப்புக்கு மட்டும் இருக்கிறதுனால மேலே இருக்கிறது நிறை எண் அல்லது பொருண்மை எண் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். இட் இஸ் கால்டு மாஸ் நம்பர். ஓகே, இட் இஸ் நாட் அட்டாமிக் வெயிட், இட் இஸ் மாஸ் நம்பர். தென் what is the difference between mass number and atomic weight? Mass number is simply the addition of protons and neutrons in the nucleus. ஒரு அணுக்கருவின், இது ஒரு அணுக்கருன்னு வச்சுக்கிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கையும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் மாஸ் நம்பர். புரோட்டான்கள் எத்தனை இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும் வெளியில். புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ரெண்டு ஒன்று தான். எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான், எத்தனை பாசிட்டிவ் இருக்கோ அத்தனை நெகட்டிவ். ஏன்னா புரோட்டான்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். அணு என்பது நடுநிலைத்தன்மை உடையதாக இருக்கும். எனவே புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும், உட்கருவில் காணப்படுகின்ற புரோட்டான்களின் எண்ணிக்கையும் வெளிவட்ட பாதைகளில் சுற்றி கொண்டு காணப்படுகின்ற ஆர்பிட்டுகளில் சுற்றி காணப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். அந்த நம்பருக்கு தான் பேர் அணு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுதான் சார் நம்பர். ஓகே, எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுதான் அணு எண், அட்டாமிக் நம்பர். ஓகே, நவ் atomic number 20, that means what? 20 protons. Similarly 20 electrons will be there because the number of protons will be equal to the number of electrons. Then எத்தனை நியூட்ரான் காணப்படும்? மாஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. மாஸ் நம்பர்னா நிறைய கொடுத்துட்டாங்க. அதாவது புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் கூட்டினா கிடைக்கிறது 40 தான். அப்போ இதை எக்ஸ்னு வச்சுக்கோ இப்போதைக்கு. அப்போ 20 + எக்ஸு அது எவ்வளவுக்கு ஈக்குவலுங்கிறாங்க? 40. அப்போ எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான்களின் எண்ணிக்கை, தட் இஸ் ஈக்குவல் டு 40 - 20, தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 20 நியூட்ரான்கள். அப்போ இது ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. 20 புரோட்டான் இருக்கும், 20 நியூட்ரான் இருக்கும், 20 எலக்ட்ரான் இருக்கும். இதுதான் இந்த கால்சியம் 2040 ஐசோடோப், Ca2040 ஐசோடோப்.
அப்போ நம்முடைய ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் 20 புரோட்டான் அண்டு 20 நியூட்ரான், இது கரெக்டு. இது ஏன் தவறு? 20 புரோட்டான் ஓகே, பட் 40 நியூட்ரானா? கிடையவே கிடையாது, தப்பு. 20 புரோட்டான் கரெக்டு, 40 எலக்ட்ரானா? எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும், தப்பு. 40 புரோட்டான் முடியவே முடியாது, அணியன் 20ன்னா அத்தனை புரோட்டான் தான் இருக்கும், 20 புரோட்டான். ஸோ இதுவும் தவறு. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? The gram molecular mass of oxygen molecule is A. 16 gram, B. 18 grams, C. 32 gram, D. 17 grams. The gram molecular mass of oxygen 16 gram, 18 gram, 32 gram, 17 gram. ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை உங்களுக்கு நல்லா தெரியும். மூலக்கூறு நிறை அதை கிராமில் எழுதிட்டிங்கன்னா அது பேர் தாங்க கிராம் மூலக்கூறு நிறை. The molecular mass expressed in gram is called gram molecular mass. Okay, what's the molecular mass of oxygen? It is 32 because this oxygen atom 16, 16, 32. Do you know what is this? This is oxygen, this is ozone. Ozone. What is ozone? Oh, three oxygen atoms in a bent shape. Okay, so this is oxygen. Each oxygen 16, 16. Atomic weight of this oxygen 16, again 16, 32. So the molecular weight or the molar mass or the average molecular weight is 32 gram per mole. Okay, if you mention the molecular weight in gram, then it is called gram molecular weight. The molecular weight expressed in gram. Here the molecular weight is 32, then gram molecular weight is 32 gram. Okay, ஆக்சிஜனின் மூலக்கூறு நிறை 32, எனவே கிராம் மூலக்கூறு நிறை 32 கிராம். சரிங்களா? திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. 1 mole of any substance contains dash molecules. A. 6.023 into 10 to the power 23, B. 6.023 into 10 to the power minus 23, C. 3.0115 into 10 to the power 23, D. 12.046 into 10 to the power 23. So a very simple question. 1 mole of any substance contains, you know very well that it is 6.023 into 10 power 23. That is called Avogadro number. ஒரு மோல் அளவுள்ள பொருள்களில் உள்ள காணப்படுகின்ற எண்ணிக்கை, அடிப்படை துகள்களின் எண்ணிக்கை, அது அணுவாக இருக்கலாம், மூலக்கூறுவாக இருக்கலாம், ரேடிக்கல்ஸ் அணு தொகுப்பாக இருக்கலாம், அயனி தொகுப்பாக இருக்கலாம், புரோட்டானாக இருக்கலாம், எலக்ட்ரான் இருக்கலாம். ஒரு மோல் துகளில் காணப்படுகின்ற அடிப்படை துகள்களின் எண்ணிக்கை 6.023 into 10 power 23. So option A is correct. 1 mole of any substance contains this much molecules. Okay. மூலக்கூறில் அணுக்களின் எண்ணிக்கை அணுக்கட்டு என்னாகும்? அணுக்கட்டு என்னாகும்? ஓசோன் 3, ஆக்சிஜன் 2, ஹீலியம் 1 ஆகும். நம்ம ஹீலியம் 1 ஆகும். சின்னஞ்சேறு ஆட்டம் சேர்ந்து மாலிக்யூலாகும். மாலிக்யூலாகும். ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு சேர்மங்கள் உருவாகும். வேதி சேர்மங்கள் உருவாகும். 23. fill in the blanks. Atoms of different elements having dash mass number but dash atomic numbers are called isobars. இப்போ நம்ம கோடிட்ட இடங்களை நிரப்புதல், அதற்கு விடைகளை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஒரே நிறை எண்களையும், அதாவது ஒரே பொருண்மை எண்களையும், மாஸ் நம்பர், சேம் மாஸ் நம்பர், வேறுபட்ட அணு எண்களையும் உடைய வெவ்வேறு தனிமங்களின் அணுக்களுக்கு ஐசோபார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரே நிறை எண், வேறுபட்ட அணு எண், உங்களுக்கு தெரியும், கீழே எழுதியிருக்கிறதுக்கெல்லாம் பேர் அணு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அணு எண், அட்டாமிக் நம்பர், இதுக்கு பேர் மாஸ் நம்பர். ஸோ atoms of different elements having the same mass number but different atomic numbers are called isobars. வேறுபட்ட தனிமங்கள் ஆனால் ஒரே நிறை எண்களையும்
மாறுபட்ட அணு எண்களையும் உடையனவாக இருக்கும். அதுக்கு என்னென்னு பேர்? ஐசோபார்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிளாங்கில் ஒரே, ரெண்டாவது பிளாங்கில் வேறுபட்ட, ஒரே நிறை எண் பொருண்மை எண், வேறுபட்ட அணு எண், ஐசோபார்கள். உதாரணம் calcium 2040, argon 1840. They have the same mass number but different atomic numbers, hence they are called isobars. Atoms of different element having same number of dash are called isotons. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, atoms of different elements, வேறுபட்ட தனிமங்கள், அணு எண் வேற, பொருண்மை எண் வேற, பட் அந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை? இதில் இருக்கக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் இதில் இருக்கக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் சமம். they have same number of neutrons. நியூட்ரான்கள் எப்படி கண்டுபிடிப்போம்? நிறை எண்ணிலிருந்து அணு எண்ணை சப்ட்ராக்ட் பண்ணி கழித்து பெறப்படுவது நியூட்ரான்களின் எண்ணிக்கை. 37 மைனஸ் 17 தட் இஸ் ஈக்குவல் டு 20 நியூட்ரான்கள் காணப்படுகின்றன. இதில் 39 மைனஸ் 19, இதுலேயும் 20 நியூட்ரான்கள் காணப்படுகின்றன. சின்ஸ் they have same number of neutrons, they are said to be, they are called isotones. ஒரே எண்ணிக்கையுடைய நியூட்ரான்களை உடைய வெவ்வேறு தனிம ஐசோடோப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஐசோட்டோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. Isotones have same number of neutrons even though they have different numbers of atomic numbers and different values for mass numbers. They are called isotones because they have the same number of neutrons in the nucleus. Okay? Atoms of one element can be transmuted into atoms of other element by dash. மூன்றாவது கேள்விக்குரிய விடை, ஒரு தனிம அணுவை சில அடிப்படை துகள்களை கொண்டு தாக்கும் பொழுது, அடிப்படை துகள்கள் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ், ஆல்ஃபா துகள், புரோட்டான், நியூட்ரான், இவையெல்லாம் அணுவின் அடிப்படை துகள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றை கொண்டு ஒரு சில தனிம அணுக்களை தாக்கும் பொழுது அவை வேறு அணுக்களாக மாறிவிடுகின்றன. It is called artificial transmutation, செயற்கை மாற்றம். உதாரணமாக நைட்ரஜனை ஹீலியத்தை கொண்டு தாக்கும் பொழுது, ஹீலியத்துக்கு வேறு பேர் தாங்க ஆல்ஃபா துகள். ஆல்ஃபா துகள்னாலும் He224னாலும் ஒன்று தான். கீழே எழுதியிருக்கிறது அணியன், மேலே எழுதியிருக்கிறது பொருண்மையன். தாக்கும் பொழுது அது இது ஒரு ஸ்டார் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? அது கதிரியக்கம் வாய்ந்த மற்றொரு தனிமம். பொதுவாக கதிரியக்கம் வாய்ந்ததுக்கு நம்ம ஸ்டார் போட்டு எழுதுறது கெமிஸ்ட்ரியில் வழக்கம். ஸோ அது கதிரியக்கத்தன்மை வாய்ந்த ஆக்சிஜன் ஐசோடோப்பாகவும் புரோட்டானாகவும் மாறிடுது. சாதாரணமாக இதை எப்படி எழுதுறது? கூட்டி பார்த்து கரெக்டாக எழுதணும். இப்போது மிஸ்டேக் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறது ஆக்சிஜன் 816, ஆனால் கூட்டி பார்த்தீங்கன்னா 14 4 18, 16 1 17 தான் வருது. அதனால் நாம் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல? இந்த 16ங்கிற அந்த நிறையன் என்னவாக மாற்றப்பட வேண்டும்? 17ஆக மாற்றப்பட வேண்டும். இந்த மாதிரி ஒரு தனிம அணுவை இப்போ கூட்டி பாருங்க, கரெக்டாக வரும். 14 4 18, 17 1 18, 7 2 9, 8 1 9. இதுக்கு பேர் புரோட்டான், இதுக்கு பேர் ஆக்சிஜனுடைய ஐசோடோப், ஹீலியம் ஆல்ஃபா துகள், இது நைட்ரஜன். இது மாதிரி ஒரு தனிமத்தினுடைய அணுவை சில அடிப்படை துகள்களை கொண்டு தாக்கும்பொழுது அவை கதிரியக்கம் வாய்ந்த மற்றொரு தனிமனமாக மாறுவதற்கு பெயர் செயற்கை கதிரியக்கம். When an atom is bombarded with some fundamental particles like alpha, proton or neutron, they are converted into artificially radioactive another element. That is called artificial transmutation. Okay? The sum of the numbers of protons and neutrons of an atom is called its dash. இது ரொம்ப எளிமையான வினா. நிறை எண் என்றால் என்ன? புரோட்டான்களின் எண்ணிக்கையும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் கூட்ட கிடைப்பது. Sum of the protons and neutrons in the nucleus of an atom will give you the mass number.
நிறை எண் அல்லது பொருண்மை எண் என்பது புரோட்டான்களின் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை. Relative atomic mass is otherwise known as dash. ஐந்தாவது கேள்வி பாருங்கள். திட்ட அணு எடை ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட் அப்படின்னு என்னங்க? ஒரு தனிமத்தினுடைய திட்ட அணு எடை அப்படின்னா அந்த தனிமத்தில் பல்வேறு ஐசோடோப்புகள் காணப்படலாம். இப்போ உதாரணமாக ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜனில் H11 ஒன்று இருக்கும், H12 ஒன்று இருக்கும், H13 ஒன்று இருக்கும். இது ஒரு ஐசோடோப், இது ஒரு ஐசோடோப், இது ஒரு ஐசோடோப். குளோரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா குளோரின் 1735 ஒன்று இருக்கும், குளோரின் 1737 ஒன்று இருக்கும். What are isotopes? Atoms of the same element having the same atomic number but different mass numbers. ஒரே அணியன் வேறுபட்ட நிறையன்கள். இதெல்லாம் வெவ்வேறு சதவீதத்தில் இருக்கும். இது உதாரணமாக 75% இருக்கும், இது 25% இருக்கும். இப்போது தனிம ஐசோடோப்புகளின் சராசரி அணுநிறை அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் மூலமாக நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். இந்த 35 75ஆல் பெருக்குங்க. 35 × 75 ப்ளஸ் 37 × 25 டிவைடட் பை 75 கூட்டிங்கன்னா 100. அப்படி ஃப்ராக்ஷனாக போட்டுப்பேன். உங்களுக்கு ஃப்ராக்ஷனல் வேல்யூ வரலாம். அதுதான் என்னது 35.5. இதுக்கு பேர் தான் திட்ட அணு எடை. சில திட்ட அணு எடைகள் நம்ம படித்து தான் ஆகணும். ஹைட்ரஜன் 1.008, குளோரின் 35.5, காப்பர் 63.54, கார்பன் 12, நைட்ரஜன் 14. ஓகே, திட்ட அணு எடை என்பது தனிமங்களின் பல்வேறு ஐசோடோப்புகளின் சராசரி அணுநிறை டிவைடட் பை 1/12 பங்கு கார்பன் 12 அணுவின் நிறை. இட்ஸ் த ரேஷியோ ஆஃப் த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் that particular element considering the percentage existence of the different isotopes present in it to the 1/12th part by mass of the carbon 12 atom. திட்ட அணு எடை standard atomic weight. The average atomic mass of hydrogen is dash AMU. ஆறாவது கேள்வி பாருங்கள். ஹைட்ரஜனுடைய திட்ட அணு எடை என்ன? ஹைட்ரஜனுக்கு உங்களுக்கு தெரியும் 3 ஐசோடோப்புகள் இருக்குது. ஹைட்ரஜன் 1 1, ஹைட்ரஜன் 1 2, ஹைட்ரஜன் 1 3. சில சமயம் இதை இப்படியும் எழுதுவாங்க. H11, D12, T13 இப்படியும் எழுதுவாங்க. இதுக்கு பேர் டியூட்டேரியம், இதுக்கு பேர் ட்ரிட்டியம், இதுக்கு பேர் புரோட்டியம். ஆனால் வெவ்வேறு அளவில் இயற்கையில் காணப்படுகின்றது. இது ஒரு 93% இருக்கலாம், இது ஒரு 6.8% இருக்கலாம், இது 0.2% இருக்கலாம். அப்போ இதனுடைய சராசரி அணுநிறை பார்த்திங்கன்னா 1 பெருக்கல் 93 ப்ளஸ் 2 பெருக்கல் 6.8 ப்ளஸ் 3 பெருக்கல் 0.2 டிவைடட் பை 100. அது பின்னமுடையதாக 1.008ஆக அமையலாம். சரிங்களா? இந்த பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸு நான் சும்மா ரஃப் வேல்யூ கொடுத்துருக்கேன், தோராயமாக கொடுத்துருக்கேன். கரெக்ட் வேல்யூ போட்டால் கரெக்டாக உங்களுக்கு 1.008 வரும். அப்போ ஹைட்ரஜனுடைய ஒப்பு அணுநிறை அப்படின்னு சொல்லலாம், அல்லது திட்ட அணு எடை எவ்வளோ ஆகுது? 1.008. அதாவது இந்த ஒரு ஹைட்ரஜனுடைய அணுவானது 1/12 பங்கு கார்பன் 12 அணுவினுடைய நிறையில் நிறை மாதிரி 1.008 மடங்கு அதிகமாக இருக்கும். அந்த 1/12 பங்கு கார்பன் 12 அணுவின் நிறைய 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா இது 1.008. அதை 1 கிராம்னு சொன்னீங்கன்னா ஹைட்ரஜன் 1.008 கிராம். அதை 1 கிலோகிராம்னு சொன்னீங்கன்னா இது 1.008 கிலோகிராம். ஒப்பிடுதல், ரிலேட்டிவ். ஓகே, ஸோ ஹைட்ரஜனுடைய ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட் 1.008. If a molecule is made of similar kind of atoms, then it is called dash atomic molecule. If a molecule contains same atoms, that is called homoatomic molecules. If the molecule contains atoms of different elements,
then it will be called as heteroatomic molecule. ஒரு மூலக்கூறில் ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள் காணப்பட்டால் ஓரணு அல்லது ஒத்த அணு, ஓரணுன்னா அது ஒரே ஒரு அணுங்கிற மாதிரி மீனிங் போயிடும், ஒத்த அணு மூலக்கூறு. உதாரணம், இப்போ ஹைட்ரஜனும் சேருது, இது ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜனோட சேருது, ரெண்டும் ஒரே இதுதான். தஃபோ இதுக்குள்ள ஒரு பிணைப்பு ஏற்பட்டால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைட்ரஜன். இது ஒத்த அணு மூலக்கூறு. அடுத்தது இது ஆக்சிஜன், இது இன்னொரு ஆக்சிஜன், இது ரெண்டும் ஒன்றா சேருது, இதுவும் ஒத்த அணு மூலக்கூறு, ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல். இது மாதிரி 3 ஆக்சிஜன் ஒன்றா சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் ஓசோன், O3. இதெல்லாம் ஒத்த அணு மூலக்கூறுகள். சரிங்களா? ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல். அப்போ வேற்றணு மூலக்கூறுனா எப்படி இருக்கும்? இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேருது, இது ஹைட்ரஜன் இது ஆக்சிஜன். அப்போ இது வந்து வேற்றணு மூலக்கூறு. ஹெட்ரோஅட்டாமிக், ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட், ஹோமோன்னா ஒன்று. ஸோ இதெல்லாம் ஒரே மாதிரியான அணுக்களை உடையது ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல்ஸ். இது ஹெட்ரோஅட்டாமிக் மாலிக்யூல். இப்போ ஹைட்ரஜன் எப்படி இருக்குது, குளோரின் எப்படி இருக்குது, HCl, இதுக்கு இடையில் பாண்டு. அப்போ இது H, இது Cl, அப்போ HCl. இது வேற்றணு மூலக்கூறு அல்லது ஹெட்ரோ அட்டாமிக் மாலிக்யூல். புரியுதுங்களா? If a molecule contains the same element, that is called homoatomic molecule. ஒத்த அணு மூலக்கூறு. ஒரு மூலக்கூறில் காணப்படுகின்ற அணுக்கள் அனைத்தும் ஒரே தனிமத்தினை சார்ந்திருப்பின் அது ஒத்த அணு மூலக்கூறு. உதாரணம் பாருங்கள், இது ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன் ஒத்த அணு மூலக்கூறு. அதே மாதிரி பாருங்கள், இது குளோரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒத்த அணு மூலக்கூறு தான், ஹோமோடயட்டாமிக் மாலிக்யூல், ஒத்த அணு மூலக்கூறு. ஆனால் பாருங்கள், இதை நாம் ஒத்த அணு மூலக்கூறுன்னு சொல்ல முடியாது. வெவ்வேறு தனிமங்கள் இருக்குது இந்த மூலக்கூறில். தஃபோர் இது வேற்றணு மூலக்கூறு, வேறுபட்ட தனிமங்களை கொண்டிருக்கக்கூடிய மூலக்கூறு, வேற்று அணு, ஹெட்ரோ அட்டாமிக் மாலிக்யூல். இதுவும் ஹெட்ரோ அட்டாமிக் மாலிக்யூல் தான், இதுவும் ஹெட்ரோ அட்டாமிக் மாலிக்யூல் தான். வெவ்வேறு அணுக்கள், வெவ்வேறு தனிமத்தினுடைய அணுக்கள் சேர்ந்திருக்கு, அதனால் இதுக்கு பேர் வந்து ஹெட்ரோ அட்டாமிக் மாலிக்யூல். இது ஹெட்ரோ அட்டாமிக் மாலிக்யூல். இது வேறு, இது வேறு, வேற்றணு மூலக்கூறு. ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது ஓரணு ஒத்த அணு மூலக்கூறு, ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல். The number of the atom present in the molecule is called its dash. அணுக்கட்டு எண், அணுக்கட்டு எண் அல்லது அட்டாமிசிட்டி. ஒரு மூலக்கூறில் காணப்படுகின்ற அணுக்களின் எண்ணிக்கை அணுக்கட்டு எண் என்று அழைக்கப்படுகிறது. தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in a molecule is called atomicity. இந்த மூலக்கூறில் அணுக்கட்டு எண் உங்களுக்கு தெளிவாக தெரியும், 2 அணுக்கள் இருக்குது, அணுக்கட்டு எண் 2, அட்டாமிசிட்டி 2. இதே இந்த மாதிரி மூலக்கூறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் அஸ்டால்டிஹைட்னு கொஞ்சம் ஹையர் லெவலில் நீங்கள் படிப்பீங்க. CH3CHO, CH3CHO, இதுக்கு பேர் அஸ்டால்டிஹைட். இந்த அஸ்டால்டிஹைட் மூலக்கூறில் அணுக்கட்டு எண் சொல்ல போனீங்கன்னா எத்தனை இருக்கும்? அணுக்கட்டு எண் 7. உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தெரிஞ்ச கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு CO2, இது கார்பன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். பார்த்திங்களா, இது நேர்கோட்டில் இருக்குது, லீனியர் மாலிக்யூல். இதனுடைய அணுக்கட்டு எண் என்ன? 1, 2, 3. The total number of atoms present in the molecule is called atomicity. So இதனுடைய atomicity 1, 2, 3, 4. What is that? Atomicity, அணுக்கட்டு எண் இந்த மூலக்கூறுவுக்கு 4. புரியுதுங்களா? இதுதான் அணுக்கட்டு எண். இதனுடையக்கு 5. சரிங்களா? அணுக்கட்டு எண் என்பது ஒரு மூலக்கூறில் காணப்படுகின்ற, அது ஒத்த அணுவாகவும் இருக்கலாம், வேறு அணுவாகவும் இருக்கலாம், அதுக்கு பேர் தான் atomicity. The total number of atoms present in a single molecule of a compound or element, that is called atomicity. அணுக்கட்டு எண். 1 mole of any gas occupies dash ml at STP. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விங்க. என்னால் ஃப்யூச்சரில் கால்குலேஷன் எல்லாத்துக்குமே இது பயன்படக்கூடிய ஒரு கேள்வி.
22,400 மில்லி லிட்டருங்கிறது ஒரு நம்பர். அதுக்கு பேர் கிராம் மூலக்கூறுகள் அளவு அல்லது கிராம் மாலிகுலர் வால்யூம் அல்லது கிராம் மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் கிராம் மோலார் வால்யூம்? இட் இஸ் த வால்யூம் ஆக்குபைடு பை 1 mole ஆஃப் எனி கேஸ் அட் STP. என்ன சொன்னேன் தமிழில்? திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 1 மோல் வாயு ஆக்கிரமிக்கும் பருமன் கிராம் மோலார் பருமன், கிராம் மூலக்கூறு பருமன். இதனுடைய மதிப்பு 22,400 மில்லி லிட்டராக இருக்கலாம். இதை அப்படி லிட்டராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 22.4 லிட்டர் இருக்கலாம். இதை மீட்டர் க்யூபாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2.24 × 10⁻²2 மீட்டர் க்யூபாகவும் இருக்கலாம். ரெண்டும் எல்லாம் ஒரே வேல்யூ தான், வேறு வேறு நினச்சிக்காதீங்க. ஸோ கிராம் மோலார் வால்யூம். 1 மோல் வாயு, 1 மோல் வாயுன்னு என்ன அர்த்தம்? ஹைட்ரஜன் எடுத்தால் அது 2 கிராம். ஹைட்ரஜன் எடுத்திங்கன்னா அது 2 கிராம் 1 மோல் வாயு. அதே SO2 எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்க. சல்ஃபருக்கு அணியிட 32, ஆக்சிஜனுக்கு 16, 2 16 32 64 கிராம் சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு என்பது 1 மோல். அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 16 16 2 16 32, அப்போ 32 கிராம். குளோரின் வாயு எடுத்துக்கிட்டிங்கன்னா Cl2, அது குளோரினுக்கு 35.5, இன்னொரு 35.5, ஏன்னா 2 குளோரின் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 71 கிராம். அப்போ 71 கிராம்ங்கிறது 1 மோல் வாயு. அந்த மாதிரி 1 மோல் எந்த ஒரு வாயுவாக இருந்தாலும் சரி, 1 மோல் வாயு இது திண்ம பொருளுக்கோ அல்லது நீர்ம பொருளுக்கோ இதை அப்ளை பண்ணக்கூடாதுங்க. ஒன்லி வாயு பொருள்களுக்கு மட்டும்தான் அதை அப்ளை பண்ணணும். இந்த வால்யூம் ஆக்குபைடு பை 1 mole ஆஃப் எனி கேஸ். புரியுதுங்களா? 1 mole ஆஃப் எனி கேஸ் அட் STP. அது என்ன சார் STP? ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். திட்ட வெப்ப அழுத்த நிலை, தீவிர நிலை. திட்ட வெப்பநிலை எவ்வளவு? 273 கெல்வின். திட்ட அழுத்த நிலை எவ்வளவு? 1 atmospheric pressure. So it is the volume occupied by 1 mole of any gas at STP. Always how much? 22.4 லிட்டர். 22,400 மில்லி லிட்டர். புரியுதுங்களா? Atomicity of phosphorus is dash. கேள்வி எண் 10. பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் என்ன அப்படி கேட்டிருக்காங்க. அட்டாமிசிட்டி ஆஃப் பாஸ்பரஸ். முதல்ல நான்முகி அப்படின்னா என்ன? டெட்ராஹீட்ரன். 4ன்னா நான்முகி, முகம். தட் இஸ் ஹீட்ரன். ஹீட்ரன் ஃபேஸ். கிரீக்கில் ஹீட்ரன், ஹீட்ரா, ஹீட்ரன் சிங்குலர், ஹீட்ரா, HEDRA ப்ளூரல். டெட்ராஹீட்ரா, டெட்ராஹீட்ரன். வாட் இஸ் தட்? நான்முகி. 4 பக்கம் இருக்கும். இப்போ இந்த மூலக்கூறு கவனிங்க. இதில் 4 பக்கம் தெரியுதா? என்ன சார் ஒரு பக்கமும் தெரிய மாட்டேங்குன்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், இந்த 3ஐயும் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு பக்கம் இப்படி மறைச்சிக்கிட்டேன்ல, தெரியுதாப்பா? ஒரு பக்கம். இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணுங்கள், ஒரு ஃபேஸ். இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணுங்கள், இன்னொரு ஃபேஸ். இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணுங்கள், இன்னொரு ஃபேஸ். அடிப்பக்கம் ஒரு ஃபேஸ். டோட்டலாக இதுக்கு நான்முகி அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? நம்ம வெண் பாஸ்பரஸ் நான்முகி வடிவம் உடையது. என்ன சார் வெண் பாஸ்பரஸ்னால் P4ன்னு எழுதுவோம், இதில் வேறு மாதிரி இருக்கே. இது ஆக்சுவலாக மீத்தேன் மூலக்கூறு. நான்முகி வடிவத்துக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக காட்டக்கூடிய மீத்தேன் மூலக்கூறு நான்முகி. டெட்ராஹீட்ரன். இதையே இப்படியும் எழுதலாம், நான்முகி. இந்த மாதிரியும் நம்ம டெட்ராஹீட்ரன் தான் இதுவும். எப்படி? இதையும் ஜாயின் பண்ணுங்கள், ஒரு பக்கம், 2 பக்கம், 3 பக்கம், அடிப்பக்கம், 4 பக்கம். டெட்ராஹீட்ரன். ஸோ இது டெட்ராஹீட்ரன். பட் இதுலேயும் வேற்றணு மூலக்கூறுவாக இருக்கே. பாஸ்பரஸுங்கிறது ஒத்த அணு மூலக்கூறுவாச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதாங்க நம்ம ஒயிட் பாஸ்பரஸு, வெண் பாஸ்பரஸ். இதுதான் எல்லாம் ஒரே மாதிரியான அணுக்கள், ஒத்த அணு மூலக்கூறு. ஹோமோடாமிக் மாலிகூல். இட் இஸ் டெட்ராடாமிக் மாலிகூல். ஒய் இட் இஸ் கால்ட் டெட்ரா? பிகாஸ் தெர் ஆர் 4 phosphorus atoms. That's why we always write phosphorus as P4. P4. ஓகே, இது ஒரு பாஸ்பரஸ், இது ஒரு பாஸ்பரஸ், இது ஒரு பாஸ்பரஸ், இது ஒரு பாஸ்பரஸ். 4 பாஸ்பரஸ் அணுக்கள். ஒயிட் பாஸ்பரஸை நான் போட்டிருக்கேன், அதனால தான் கலர் கொடுக்கல பார்த்தீங்களா? ஒயிட் பாஸ்பரஸ் P4. P4னுடைய வடிவம் நான்முகி. அதனுடைய அட்டாமிசிட்டி, வாட் இஸ் த அட்டாமிசிட்டி? 4. அணுக்கட்டு எண் என்ன? 4. எப்படி சார்? 1 2 3 4 4 அணுக்கள் காணப்படுகின்றன. அணுக்கட்டு எண் 4. புரியுதுங்களா? இதுதான் 10வது கேள்விக்குரிய விடை. பாஸ்பரஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்த மாடல் ஞாபகம் வரணும். என்ன வடிவம்? நான்முகி வடிவம். ஏன் காரணம்? என்ன காரணம்? அதில் 4 பக்கம் இருக்குது. 4 பக்கம் எப்படி? 1 2 3 4. சார் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 4 பக்கம் இருக்குது. இப்படி வச்சு பார்த்தா அதே 4 பக்கம் வரும் பாருங்க. 1 2 3 4. நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பி பார்த்துங்க. 1 2 3 4 1 2 3 4.
4 பக்கங்களை உடையது. மூலக்கூறு எப்படி வேணாலும் திருப்பி பார்க்கலாம். அதே வடிவத்தை கொடுத்தா தாங்க அதுக்கு பேர் டெட்ராஹைட்ரன், ஒழுங்கான நான்முகி. நம்ம ஒயிட் பாஸ்பரஸ் ஒழுங்கான நான்முகி வடிவத்தை உடையது. 4 பக்கங்கள், எக்ஸாக்ட்லி பாண்ட் ஆங்கிள், பாண்ட் லென்த் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் 4. புரியுதுங்களா? அணுவை பிளக்க முடியாதென்று யாரை ஏய்க்க பார்க்கிற நீ, யாரை ஏய்க்க பார்க்கிற? அணுவை பிளக்க முடியாதென்று யாரை ஏய்க்க பார்க்கிற நீ, யாரை ஏய்க்க பார்க்கிற? அட யாரோ ஒருத்தன் எப்போ சொன்னது, பழசை எதுக்கு எடுக்கிறே நீ, பழசை எதுக்கு எடுக்கிறே? ஆவோகாட்ரோ நம்பர் என்றால் 6.023. into 10 power 23. மூலக்கூறில் அணுக்களின் எண்ணிக்கை அணுக்கட்டு எண்ணாகும். அணுக்கட்டு எண்ணாகும். ஓசோன் 3, ஆக்சிஜன் 2, ஹீலியம் 1 ஆகும். நம்ம ஹீலியம் 1 ஆகும். Match the following: 8 grams of O2, 4 moles, 4 grams of H2, 0.25 moles, 52 grams of He, 2 moles, 112 grams of N2, 0.5 moles, 35.5 grams of Cl2, 13 moles. So in the A column we have 8 grams of oxygen. We have to convert all the things into moles. எல்லாத்தையும் மோல்களாக மாற்ற போகிறீங்க. எப்படி? ஒரு மோலினுடைய நிறை, இங்கெல்லாம் நிறை கொடுத்துருக்கான், எடை கொடுத்துருக்கான், வெயிட் கொடுத்துருக்கான், மாஸ் கொடுத்துருக்கான். இது எல்லாத்தையும் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்படி? 8 கிராம் ஆக்சிஜன், ஆக்சிஜன் அட்டாமிக் வெயிட் 16. ஸோ மாலிகுலர் வெயிட் 16 into 2, 32. 32 gram is equal to 1 mole. Therefore 8 gram is equal to, put the first number down, 32, 1 into 8, that is equal to 0.1 by 4, that is equal to 0.25 mole. So the answer is 0.25 mole. The second question, 4 grams hydrogen. Hydrogen atomic weight 1, 2 into 1, 2 molecular weight. So 2 grams is equal to 1 mole. Therefore 4 gram is equal to 2 moles. So 4 gram hydrogen is equal to 2 moles. Helium atomic weight, that is equal to 4. 1 mole is equal to 4 gram. So 4 gram is equal to 1 mole. 52 grams is equal to 1 into 52, that is equal to 13 moles. So 13 moles. Nitrogen atomic weight 14. 2 into 14, 28. 28 gram is equal to 1 mole. Therefore 112 grams is equal to, put the first number down, 1 into 112, that is equal to 4 moles. 4 moles. 35.5 gram of chlorine. Chlorine atomic weight 35.5. So molar mass into 2, that is equal to 71. 71 gram is equal to 1 mole. Therefore 35.5 gram is equal to, put the first just half, therefore 0.5 mole, that is 0.5 mole. Okay, this is match A with B. Okay, கிராம் மோலார் வால்யூம் என்பது 22.4 லிட்டர், 22.4 லிட்டர். கிராம் மோலார் வால்யூம் என்பது 22.4 லிட்டர், 22.4 லிட்டர். வெள்ளை பாஸ்பரஸ் அணுக்கட்டு எண் 4 தான், 4 தான். True or false? If false, give the correct statement. 2 elements sometimes can form more than one compound. True or false? it is the true statement. Listen, 2 elements may combine to form more than one compound sometimes. See, carbon combines with oxygen to produce one type, carbon monoxide, and next type, carbon dioxide. So 2 elements may combine to give more than one compound. It is correct. Phosphorus and chlorine, they may combine to produce PCl3, phosphorus trichloride,
and phosphorus pentachloride. Another example, copper and oxygen to produce cuprous oxide and cupric oxide. Copper 1 oxide, copper 2 oxide. So two elements may combine to produce more than one compound. It is a true statement. Noble gases are diatomic. True or false? What are noble gases? Rare gases? Helium, neon, argon, krypton, xenon, radon. Radon is radioactive. We don't have much data about that element. Therefore, usually we don't concentrate radon because of the less availability of the data. But they are all monoatomic. Helium, He. Neon, Ne. Argon, Ar. Krypton, Kr. Xenon, Xe. And radon, Rn. So these are all rare gases. They do not combine with any other atoms easily. They are all monoatomic. There is no He2, there is no Ne2, there is no Ar3, there is no Kr4. So they are all monoatomic is the correct concept, and the given statement is false. Okay? The gram atomic mass of an element has no unit. True or false? Gram atomic mass of an element. Okay. Say for example helium. What is the atomic mass? 4. What is one mole equal to? 4 gram. Therefore it must be written as 4 gram per mole. So it is the unit of gram atomic mass. Gram per mole. So the given statement is wrong. False. Okay? 1 mole of gold and silver contain same number of atoms. True or false? Yes, it is a correct statement. True statement. 1 mole of any element always contains the basic number of particles or atoms. Okay? What are that? What's that number? 6.023 into 10 power 23. That is called Avogadro number. So 1 mole of silver, gold or iron, any metal always contains the same number. What is the number? 6.023 into 10 power 23 atoms. So 1 mole of silver contains 6.023 into 10 power 23 atoms of silver. 1 mole of gold contains the same 6.023 into 10 power 23 atoms of gold. Okay? Molar mass of CO2 is 42 grams. True or false? CO2. What is the molar mass? Molecular weight. What's the atomic weight of carbon? 12. Oxygen 16. 16 into 2, 32. Total 44 gram per mole. It is the molar mass. But the given statement is, what's that? 42 gram. So that is wrong. That is a false statement. 2 into vapor density molecular weight. Molecular weight. மூலக்கூறில் அணுக்களின் எண்ணிக்கை அணுக்கட்டு எண்ணாகும். அணுக்கட்டு எண்ணாகும். ஓசோன் 3, ஆக்சிஜன் 2, ஹீலியம் 1 ஆகும். நம்ம ஹீலியம் 1 ஆகும். சின்னஞ்சீரு ஆட்டம் சேர்ந்து மாலிக்யூல் ஆகும். மாலிக்யூல் ஆகும். ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு சேர்மங்கள் உருவாகும். வேதி சேர்மங்கள் உருவாகும். Assertion and reason. Answer the following questions using the data given below. A and R are correct. R explains the A. A is correct or is wrong. A is wrong or is correct. A and R are correct. R does not explain A. Assertion. Atomic mass of aluminium is 27. Reason. An atom of aluminium is 27 times heavier than 1/12th of the mass of the C12 atom. Yes, the atomic mass of aluminum is 27 gram per mole. Okay, correct. Atomic mass of aluminium is equal to 27 gram per mole. Okay, then Reason. An atom of aluminium is 27 times heavier than 1/12th of the mass of the C12 atom. so it means what? It is
27 times heavier than 1/12th mass of carbon 12 atom. So it is 27 times heavier than 1/12th part by mass of the carbon 12 atom. What is the meaning of 12? It is the mass number. Carbon 12 isotope is represented here. You take one atom of carbon 12 isotope, divide by 12, that will give you 1/12th mass of carbon 12 atom. Our aluminum is 27 times greater than 1/12th the mass of carbon 12 atom. Okay, correct. Assertion: the relative molecular mass of chlorine is 35.5 AMU. Reason: the natural abundance of chlorine isotopes are not equal. See, what is chlorine? Chlorine is Cl2. What is atomic mass? 35.5. What is molar mass? It is 71, because you have to multiply this by 2. So the molar mass is, or the relative molar mass is 71 gram per mole. It means what? It is 71 times heavier than 1/12th mass of C12 atom. It implies that. So it must be 71 gram for chlorine, but the given statement, it is only 35.5. So that is a wrong statement. Then next. Reason: the natural abundance of chlorine isotopes are not equal. Yes, it is correct. Chlorine has two isotopes. Chlorine 17, 35. Then another is chlorine 17, 37. They are called isotopes because they have the same atomic number but different mass number. And chlorine 1735 exists to the extent of 75%. Okay. Then chlorine 1737 exists the remaining percentage, 25%. So the isotopes, the percentage of existence of isotopes may be different. So the second statement is correct. Reason is correct, but the assertion is wrong. It must be 71, not 35.5. Okay. சின்னஞ்சேறு ஆட்டம் சேர்ந்து மாலிக்யூலாகும் மாலிக்யூலாகும் ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு சேர்மங்கள் உருவாகும் வேதி சேர்மங்கள் உருவாகும் சின்னஞ்சேறு ஆட்டம் சேர்ந்து மாலிக்யூலாகும் மாலிக்யூலாகும் ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு சேர்மங்கள் உருவாகும் வேதி சேர்மங்கள் உருவாகும் மூலக்கூறில் அணுக்களின் எண்ணிக்கை அணுக்கட்டு என்னாகும் அணுக்கட்டு என்னாகும் ஓசோன் 3 ஆக்சிஜன் 2 ஹீலியம் 1 ஆகும் நம்ம ஹீலியம் 1 ஆகும் சின்னஞ்சேறு ஆட்டம் சேர்ந்து மாலிக்யூலாகும் மாலிக்யூலாகும் ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு சேர்மங்கள் உருவாகும் வேதி சேர்மங்கள் உருவாகும் யாரோ ஒருத்தன் எப்போ சொன்னது பழசையதுக்கு எடுக்கிறேனி பழசையதுக்கு எடுக்கிறேன் ஆவோகாட்ரோ நம்பர் என்றால் 6.023 into 10 power 23 மூலக்கூறில் அணுக்களின் எண்ணிக்கை அணுக்கட்டு என்னாகும் அணுக்கட்டு என்னாகும் ஓசோன் 3 ஆக்சிஜன் 2 ஹீலியம் 1 ஆகும் நம்ம ஹீலியம் 1 ஆகும் கிராம் மோலார் வால்யூம் என்பது 22.4 லிட்டர் 22.4 லிட்டர் கிராம் மோலார் வால்யூம் என்பது 22.4 லிட்டர் 22.4 லிட்டர் வெள்ளை பாஸ்பரஸ் அணுக்கட்டு எண் நாளை நாளுதான் 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி மாலிக்யூலர் வெயிட் மூலக்கூறில் அணுக்களின் எண்ணிக்கை அணுக்கட்டு எண்ணாகும் அணுக்கட்டு எண்ணாகும்
ஓசோன் 3 ஆக்சிஜன் 2 ஹீலியம் ஒன்னாகும் நம்ம ஹீலியம் ஒன்னாகும் சின்னஞ்சீரு ஆட்டம் சேர்ந்து மாலிக்யூல் ஆகும் மாலிக்யூல் ஆகும் ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு சேர்மங்கள் உருவாகும் வேதி சேர்மங்கள் உருவாகும் Thank you.